ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு VAJ ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாகவே ஸ்டாண்ட் மிக்சர் வீடியோ போட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. நான் அதனால ஃபர்ஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஸ்டாண்ட் மிக்சர் அந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்ன வாரண்டி கேரண்டி எக்ஸட்ரா என்னெல்லாம் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இது எல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கின அந்த டைமில் ஓப்பன் பண்ணும்போது நான் ரெக்கார்ட் பண்ணது. இதோட பாக்ஸில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 3 இயர்ஸுக்கு வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா ஸ்டாண்ட் மிக்சரோட அந்த ஒயரோட லென்த் 1.2 மீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட டெமோ வீடியோ அதில் பார்க்கலாம். அப்புறமா இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளால என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டவ் ஹூக்கு, அப்புறமா பீட்டர் இருக்குது, அப்புறமா இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் 6 ஸ்பீட் செட்டிங்ஸ் இருக்குது. அது மாதிரியே எக்கு விஸ்க் இருக்குது. அப்புறமா 5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஸ்டீல் பவுல் இருக்குது. இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்தீங்கன்னா 1000 வால்ட்ஸ் மோட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க அதில். அதனால அதிக அளவில் பவர் எடுக்காது. இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது, ரெட் அண்ட் பிளாக். நான் வாங்கியிருக்கிறது பிளாக் கலர். அது மாதிரி இதோட MRP ரேட் பாருங்கள் 29,800 rupees. பட் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல டிஸ்கவுண்ட்லேயே எனக்கு கிடச்சிச்சு. அப்புறமா இந்த ஸ்டாண்ட் மிக்சரை பற்றி உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் டெக்ஸ்ட்டாக அதில் கொடுத்துருக்குறாங்க. இனி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அது ஓப்பன் பண்ணி பார்த்தா இது பார்த்தீங்கன்னா இந்த Wonderchef கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் கேட்டலாக் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சரோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் மிக்சரை எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. அப்புறமா இதில் வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நமக்கு வாரண்டி கிளைம் பண்ணணும்னா பில்லையும் சேர்த்து கொடுத்தா தான் நமக்கு வாரண்டி கொடுப்பாங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயுமே தெர்மோகோல் வச்சு கவர் பண்ணி நல்லா சேஃபாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு கிடைக்கும்போது எந்த டேமேஜ் இல்லாமல் நல்லா சேஃபாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பாக்ஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டவ் ஹூக்கும் பீட்ரு ரெண்டுமே இதுக்கு மேலே தான் வச்சுருக்குறாங்க. ஸ்டாண்ட் மிக்சரை வெளியில் எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா பெரிய வெயிட்டெல்லாம் இல்லை, நம்மளால் எடுத்து வைக்க முடிகிற அளவுக்குள்ள வெயிட்டு தான் இருக்குது. இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் நாப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேக்ஸிமம் 6 ஸ்பீட் வரைக்கும் இருக்குது. அப்புறமா இன்னொன்று ஒரு பவர் மோட் பட்டனும் இருக்குது. நம்ம இப்போ ஹேண்ட் பீட்டர் அப்புறம் மிக்ஸி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுலையும் இருக்குது. அப்புறமா இதில் ஒரு லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்காக அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் ஒரு நாப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ரிலீஸ் பண்ணி கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டே தான் அந்த டாப்பில் இருக்க போர்ஷனை நம்ம புல் பண்ணி எடுக்க முடியும். அப்புறமா விஸ்க் இதுலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அதில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பீட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்போட நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணால் போதும். அதில் ஒரு லாக் இருக்கும், அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டால் போதும், நமக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிளாக் கலரில் ஒரு கவரிங் கேப் மாதிரி இருக்குது. இது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது வெளியில் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக பீட்டர் கூடயே சேர்த்து அதில் லாக் பண்ணி வைக்கிறது தான் இது யூஸ் பண்ணுறது. அப்புறமா இந்த ஸ்டீல் பவுல் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்குது, அந்தளவு ஹெவியாலாம் இல்லை, நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறமா இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட பாட்டமில் அந்த 6 லாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃப்ளோர்லேருந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக நல்லா லாக்காக இருந்துக்கும். ஸோ டோட்டலாக அந்த பாக்ஸில் இவ்வளவு தான் இருந்துச்சு. இதில் உங்களுக்கு டவ் ஹூக் நான் செட் பண்ணி காமிக்கிறேன். அந்த டவ் ஹூக் நம்ம வைக்கிறதுக்கு முன்னால் அந்த ஒரு பிளாக் கலரில் ஒரு கேப் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது அதோட டாப்பில் இந்த மாதிரியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அது அப்போட தான் அந்த கேப்பு வைக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக அந்த லாக்கில் ஃபிக்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஹூக்கில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி இருக்கும். கரெக்டாக அதை லாக்கில் வச்சு அப்போவாடாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணாலே போதும், லாக் விழுந்துடும்.
இந்த நாபை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நம்ம ரிலீஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இந்த டாப்பில் இருக்கக்கூடிய போர்ஷனை நம்ம கீழே இறக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா என்ன ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடுக்கு நம்ம செட் பண்ணி நம்ம ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சப்பாத்தி மாவு இப்போ செய்கிறதுக்கு அப்படி இல்லை டோனட் செய்கிறதுக்கு அந்த டவ் ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் இந்த டைப்பில் உள்ள பீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறமா அதில் ஒரு லிட்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த லிட்டை வச்சு நம்ம அந்த பவுலை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஓப்பன் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக தான் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கணும். அப்புறமா இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் போர்ஷனில் வழியாக வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டவ் ஈஸியாக நம்ம கை எதுவுமே யூஸ் பண்ணாமல் குயிக்காகவே ரெடியாகி கிடைக்கும். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 1/2 kg கேக்லேருந்து 3 kg கேக்கு வரைக்கும் நமக்கு இதில் எக் பீட் பண்ணி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நமக்கு பேட்டர் ரெடி பண்ண முடியும். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் நான் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்த 3 kg கேக்குக்கெல்லாம் செய்யும்போது நம்ம ரொம்ப நேரம் அந்த எக் பீட் பண்ணுறதுக்கு ஹேண்ட் பீட்டரை பிடிச்சிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அப்போ கையெல்லாம் ரொம்ப பெயின் இருக்கும். ஸ்டாண்ட் மிக்சர் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எக் பீட் ஆகியும் கிடைக்கும். அதுவும் இல்லை ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எக்கு மட்டும் இல்லை விப்பிங் க்ரீமும் பீட் பண்ணலாம். இது வந்து ஒரு பாட்டில் ஒரு டின் ஃபுல், அதாவது 4 கப் விப்பிங் க்ரீம் வந்து நமக்கு ஃபுல்லாகவே சேர்த்து இதில் நம்ம பீட் பண்ணி எடுக்கலாம். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து நான் நியர்லி 1 இயராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் அதில் வேறு எந்த ப்ராப்ளம் எதுவுமே வரல. அது மாதிரி இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா ஸ்டாண்ட் மிக்சர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வெயிட்டானது மாதிரி இருக்கும். அந்த பவுலெல்லாம் ரொம்ப ஹெவி வெயிட் மாதிரியே இருக்கும். இப்போ நமக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்கும். லைட் வெயிட் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 மேலே வரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஹோம் பேக்கர்ஸ் அப்படின்னா இது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வருது, கண்டினியூஸாக ஆர்டர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சேம் இதே கெப்பாசிட்டி, அதாவது 5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஸ்டாண்ட் மிக்சர்ஸ் வந்து வேறு பிராண்டில் வந்து இதை விட ரொம்ப லோ ப்ரைஸஸில் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பட் அந்த ப்ராடக்ட்ஸில் உள்ள பெர்ஃபார்மன்ஸை விடவும் இது வந்து நல்ல டியூரபிலிட்டியாக இருக்குது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து கேக் மெட்டீரியல் ஷாப்ஸ்லாம் போய் கேட்டிங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட்டு இது ஒரு அன்பாக்சிங் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் எடுத்தேன். இனி வந்து இந்த ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி நம்ம கேக் பேட்டர் எப்படி ரெடி பண்ணலாம், எக் எப்படி பீட் பண்ணலாம், அது மாதிரியாக விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.